சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். பவுலை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதில் மிக கவனமாக பார்த்தோம்னா மிக சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா ஒரு தைரியம்தான். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஒருபடி தைரியம் வந்தது, அதான் கேள்வி. அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். எந்த சூழ்நிலையில் பாருங்கள், சாதகமான சூழ்நிலைலாம் இல்லை, பாதகமான மிக மோசமாக, அதாவது கைதி என்கிற நிலையில் சிறைச்சாலையில் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் மிகுந்த தைரியங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த தைரியம் வருதுன்னு நினைக்கிறீங்க? எப்போ இந்த தைரியம் வரும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் ஒரு பெருமை அடிச்சுக்குவோம். ஊழியத்துக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், ஊழியத்துக்காக நான் அதெல்லாம் எல்லாமே இழந்துட்டேன், ஊழியத்துக்காக இப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். இப்படி ஊழியத்துக்காக தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பவுல் பிலிப்பேருக்கு சொல்லும் பொழுது, பிலிப்பேருக்கு எழுதும் பொழுது நீங்கள் வாசி பாருங்கள். பிலிப்பேர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய பாருங்கள். ஊழியத்துக்காக நான் விட்டேன்னு சொல்ல மாட்டார். கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் நான் விட்டேன். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலில் எப்படியாவது நான் தகுதி அடையணும், எழுந்திருக்கிறதுக்காக தகுதி வேணும், அதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், இதுதான் விஷயமே. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி அந்த தனிப்பட்ட உறவில் பவுல் வளர்ந்ததுனால தான் எந்த சூழ்நிலையிலும் அந்த மனுஷனால் தைரியமாக இருக்க முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக இயேசு என்ன சொன்னார்? ஊழியத்திற்காக எவன் விடுகிறானோ அவன் 100 பெற்றுக்கொள்வானா சொன்னார். என் நிமித்தம் சொன்னார். என் நிமித்தம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் சின்ன பிரச்சனைகள் வந்தோட ஒப்பாரி வைக்கிறோம். இந்த பவுலை போல் தைரியமாக கர்ச்சிக்க முடியலை நம்மளால். எனவே நாம் இந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது என்னென்னா, நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நான் இழந்தது ஊழியத்துக்காகவா கிறிஸ்துவுக்காகவா? நான் செயல்படுவது ஊழியத்தின் நிமித்தமா கிறிஸ்துவ நிமித்தமா? இந்த கேள்விகளை நாம் அடிக்கடி கேட்டு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள உறவை ஸ்திரப்படுத்திட்டோம்னா பாதகமான சூழ்நிலையும் சாதகமாய் மாற்றத்தினால தேவநாமம் மகிமைப்பட்டு தேவநாமம் மகிமைப்படுறதுனால தேசத்தில் கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய அறுவடை நிச்சயமாகவே நடக்கும். இப்படிப்பட்ட மனுஷன் சாதகமான சூழ்நிலைக்காக ஜெபிக்க மாட்டான், பாதகமான சூழ்நிலையிலையும் கம்பீரமாக கர்ச்சிப்பான்.